வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. மார்க் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தின அற்புதத்தை நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் இன்றைக்கும் பல ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த அற்புதத்தில் அந்த மனிதனை சுகமாக்குவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அங்கே சுற்றியிருந்த பரிசேயர் மற்றும் வேத பாரகரோடு பேசின காரியங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். 4 பேர் அந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பதாக இறக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து உடனடியாக என்ன சொல்லுகின்றார்? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் கோபமடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று மனதிலே யோசிக்கிறார்கள். ஏன் இப்படி யோசிக்கிறார்கள்? பிதாவுக்கு மட்டுமே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. இவர் பாவங்களை உனக்கு மன்னிக்கிறேன் என்று சொன்னதினால் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு தன்னை சமமாக்கினார் என்று அவர்கள் நினைத்து தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று சொல்லி மனதிலே யோசித்து கொண்டிருந்தார்கள். தேவ தூஷணம் செய்பவர்களுக்கு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இப்படி இதயத்திலே யோசித்து கொண்டிருப்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து உடனே என்ன சொல்லுகின்றார்? இந்த மனிதனை சுகப்படுத்துவது எளிதா அல்லது பாவங்களை மன்னிப்பது எளிதா? ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? பாவங்களை மன்னிப்பது என்று சொன்னால் அது உள்ளே நடப்பது, அதை நிரூபிக்க முடியாது, வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ எழுந்து நட என்று சொன்னால் அவன் எழுந்து நடக்க வேண்டும். அந்த சொல் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? எனக்கு மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனை சுகப்படுத்துகின்றார். பொதுவாகவே யூதர்கள் அவர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் வியாதிப்பட்டால் அவன் மீது கடவுள் கோபமாக இருக்கிறார், அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று அவர்கள் கருதினார்கள். இந்த பின்னணியில்தான் இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்குகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, நான் உன்னை சுகமாக்குகிறேன். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? பரிசேயர்களுக்கு, நீங்கள் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லுகின்றீர்கள்? நான் இவனுடைய பாவங்களை மன்னித்து இவனை எழுப்பி நான் கடவுளுக்கு சமமானவன் என்பதை நிரூபிக்கிறேன் என்பதை காட்டுகின்றார். அவன் எழுந்து போனவுடன் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலே பல காரியங்களை நாம் புரிந்து கொண்டாலும் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, அந்த நிச்சயம் எனக்கு உண்டா? பாவ மன்னிப்பு இல்லாமல் நான் ஆண்டவரிடத்திலே வர முடியாது. இயேசு கிறிஸ்து எதற்காய் இந்த உலகத்திற்கு வந்தார், பிறந்தார்? என்னுடைய பாவங்களுக்காக பலியாவதற்கே. எப்பொழுது நான் ஒரு பாவி என்று உணர்ந்து அவரிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேனோ, விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து எனக்காய் சிலுவையிலே பலியானார், என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசித்து வருகிறேனோ, அன்றுதான் எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு ஏற்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவது நிச்சயம். அந்த நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். புதிய நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.